Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான இறால் தொக்கு. இது செய்யிறது ரொம்ப ஈஸி. prawn basically ஒரு versatile ingredient. அதை நீங்க பேக் பண்ணலாம், பார்பிக்யூ பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம், பாயில் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க எந்த ரெசிபி கூட இதை சேர்க்கறீங்களோ அது ஈஸியா அடாப்ட் ஆகிடும். ரொம்பவும் டேஸ்டியாவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டான ஒரு இன்கிரீடியன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரானை எப்போவுமே கொஞ்சம் ஓவராக குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பரி டெக்ஸ்சர் ஆகிடும், இழுத்து சாப்பிட்ற மாதிரி வந்துடும். அதனால் ப்ரான் குக் பண்ணுற டைமிங் ரொம்ப முக்கியம். ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா இல்லாமல் போயிடும். வாங்க இன்றைக்கி இந்த ப்ரான் தொக்கை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு சாஸ் பேன் ஆர் கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம ப்ரான் செய்ய போகிறோம். ஸோ ப்ரான் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் தேவைப்படும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சில்லி கார்லிக் ரைஸில் பூண்டை எப்படி ஈஸியாக நறுக்கிறதுன்ற மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் உங்களுக்கு ஈஸியாகவும் ஆகிடும். இப்போ பூண்டு நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த தொக்குக்கு நல்ல கன்சிஸ்டன்சி அண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து வர ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இதில் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள், அதாவது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா கடையிலேருந்து வாங்கின மிளகாத்தூளை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளையும் ஆட் பண்ணி மஞ்சள் பொடி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க. பிகாஸ் ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறமா ப்ரானே நிறைய மாய்ஸ்சர் ரிலீஸ் பண்ணும். அப்புறம் எல்லா மாய்ஸ்சரும் குறையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது வரைக்கும் ப்ரான் குக் ஆச்சு அப்படின்னா ப்ரானில் ஒரு ரப்பரி டெக்ஸ்சர் வந்துடும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸோட வெயினெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஷெல்லையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 250 to 300 grams ஆஃப் டைகர் ப்ரான். இதை நம்ம கண்ட்ரி ப்ரான்லேயும் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போது மூடி வச்சு இதை குக் பண்ணலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாம் இதில் நல்லா இன்கார்பரேட் ஆகும். இப்போ பார்த்திங்களா கொஞ்ச நேரத்துலேயே ப்ரான் நிறைய தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கு பார்த்திங்களா. அதனால் இந்த ரெசிபிக்கு நீங்கள் அதிகமாக வாட்டர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது நல்லா ஓரளவுக்கு ப்ரான் குக் ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டு மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் இதில் நல்லா இறங்கிடும். இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண வாட்டர், அதுக்கப்புறம் ப்ரானே ரிலீஸ் பண்ண மாய்ஸ்சர் இதெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறமா நீங்கள் ப்ரானை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ப்ரான் தொக்கு இஸ் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.